Hi friends, welcome to ROJAS COOKIng. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கேக்சிக்கல் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பரா ரொம்ப ஈஸியா கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நம்ம அந்த கேக்சிக்கல் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம வந்து குட்டீஸ்க்கு சாக்கோபார் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுப்போம். அதுக்கு பதிலாக ஒரு சேஞ்ச்காக இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்து பாருங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் இந்த கேக்சிக்கல் செய்யறதுக்காக நான் வந்து கேக் ஒரு 1/2 kg அளவுள்ள கேக் வந்து நம்மளுக்கு போதும். நான் வந்து எக்லெஸ் கேக் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதோட ரெசிபி வந்து நான் போன வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். நான் இன்னைக்கு வந்து எக்லெஸ் கேக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து முட்டை யூஸ் பண்ணி பீட் பண்ணி செஞ்ச கேக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே எல்லாமே நல்லா தான் இருக்கும். இந்த எக்லெஸ் கேக் வந்து நல்ல ஸ்பாஞ்சாக இருக்கும். நீங்கள் வந்து பர்த்டேக்கு கூட ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பர்த்டேக்கு நார்மலாக கேக் வந்து நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இந்த எக்லெஸ் கேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை வச்சு கேக்சிக்கல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து இந்த கேக்கை வந்து குட்டி குட்டியாக பிச்சு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம இதை வந்து அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அது ரொம்ப பவுடராக அந்த மாதிரி இருக்கும். அதனால நான் கையை வச்சு இந்த மாதிரி நல்லா உலர்த்தி எடுத்துக்கிறேன். பிச்சு பிச்சு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் வந்து சாக்லேட் கனாஷே வந்து சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு 125 கிராம் ஒயிட் காம்பவுண்டில் ஒரு 1/2 கப் விப்பிங் க்ரீம் சேர்த்து நான் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிக்க வரணும். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா உருண்டை பிடிக்க வரணும். அந்த மாதிரி பசஞ்சு எடுத்துக்கோங்க. அதிகமாக ஆயிடக்கூடாது, கம்மியாக ஆயிடக்கூடாது. அது மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்து அந்த மாதிரி ஒரு கேக்சிக்கல் மோடில் வந்து சேர்த்துருக்கேன். நிறைய இப்போ வந்து பேக்கிங் ஷாப் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் கேக்சிக்கல். நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ இந்த கேக்சிக்கல் மோடில் வந்து அந்த கேக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா அழுத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க. அழுத்தி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஐஸ் குச்சியை வந்து அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்னன்னா, நீங்கள் அந்த ஐஸ் குச்சி இன்சர்ட் பண்ணும்போது நல்லா ஒரு 3/4 பங்காட்டும் வரது வந்து நல்லா உள்ளே வந்து நல்லா தள்ளி விட்டுக்கோங்க. நீங்கள் பாதியிலே நிறுத்திட்டீங்க அப்படின்னா நம்ம வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமா அது வந்து பிஞ்சு விழுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் பெரிய குச்சியாக வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்சர்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டிங்கன்னா ஒரு 3/4 பங்காட்டம் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதே மாதிரி நான் இப்போ ரெடி பண்ண மாதிரி எல்லா கேக்ஸுகளுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து மொத்தம் 6 கேக்ஸுகள் வந்து இதில் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ இது வந்து மோல்டு வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வித்தவுட் மோல்டு இல்லாமல் ரெடி பண்ணுறதுக்கு நான் மீதி இருந்ததை இந்த மாதிரி நல்லா அழுத்தி எடுத்துக்கிட்டேன். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா கையை வச்சு இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கோங்க. அழுத்தி எடுத்துட்டு இதை வந்து நல்லா பீஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நான் 4 சைடும் கட் பண்ணிக்கிறேன். அப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதிலே ஒரு ஐஸ் குச்சியை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதே நம்ம வந்து ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா செட் ஆகணும். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து நான் அன்மோல்ட் பண்ணிக்கிறேன். மெதுவாக வெளியில் எடுங்க. வேகமாக எடுத்திங்கன்னா நம்மளுக்கு பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மெதுவாக அன்மோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அடுத்தால வந்து நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சாக்லேட் டார்க் அமௌண்ட் வந்து நான் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சாக்லேட் அப்படி இல்லைனா மில்க் சாக்லேட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கேக்ஸ்கேல் மேலே இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படி இல்லைனா ஒரு ஸ்பூனில் வந்து சாக்லேட்டை ஒரு கிளாஸில் வந்து சாக்லேட்டை ஊற்றிட்டு நீங்கள் டிப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். கேக்ஸுக்குள்ள அதுக்குள்ளே டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கோரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பட்டர் பேப்பர் மேலே அப்படி இல்லைனா ஒரு OHP ஷீட்டு அப்படி இல்லைனா ஒரு பிளேட்டில் வச்சாலும் சரி தான். இதில் வச்சுக்கோங்க. பட்டர் பேப்பரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா கேக்ஸுகளுமே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது செய்யும்போது எனக்கு வந்து 2 கேக்ஸுகள் உடஞ்சிடுச்சு. ஏன்னா நான் பாதி தான் இன்சர்ட் பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு வந்து 2 கேக்ஸுகள் உடஞ்சிடுச்சு. அதனால நீங்கள் ஐஸ் குச்சி இன்சர்ட் பண்ணும்போது ஒரு 3/4 பங்காட்டும் நல்லா உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு உடையாமல் இருக்கும். இதை இப்போ நான் வந்து கேக்ஸுகள் எல்லாம் டிப் பண்ணி சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா செட் ஆகுறது வர ஃப்ரிட்ஜில் அப்படி இல்லைனா ஃப்ரீசரில் வந்து வச்சுக்கோங்க. வச்சு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தால இதில் வந்து மேலே நீங்கள் வந்து இதே மாதிரி பிளெயினாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா இருந்த சாக்லேட்டை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு இந்த மாதிரி மேலே வந்து லைட்டாக ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு அதில் வந்து அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்படி இல்லைனா நட்ஸ் எது வேணாலும் நம்ம வந்து ஒட்டி கொடுத்துக்கலாம். அது வந்து நம்ம சாக்லேட்டை வச்சு நம்ம பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒட்டும் போது நம்மளுக்கு நல்லா ஒட்டிக்கும். அதனால நான் வந்து 2 கேக்ஸுகளில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதே மாதிரி 2 கேக்ஸுகளில் நட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன்.
இதுவுமே நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அதுவுமே நல்லா செட் ஆயிரும். ரொம்பவே ஈஸியாக நம்ம அந்த கேக் வந்து கேக்ஸிக்கல் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் வந்து ஐஸ்கிரீம்லாம் குட்டீஸ்க்கு வாங்கி கொடுக்குறது பதிலாக வீட்டிலே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு கேக் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ப்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாக்லேட் கனாஷே வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் மேட் இருக்குல்ல அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு வந்து நல்லா பிடிச்ச ஒரு ஸ்நாக்காக இருக்கும். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.